World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தொட்டியத்தைச் சேர்ந்த வாஸ்து நிபுணர் சீபா அவர்கள் வாஸ்துவில் எனது அனுபவம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை உங்களது பலத்த கரகோஷங்களிடையே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி மற்றும் என் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஐயா முசிறி மேகநாதன் ஐயா அவர்களை வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா வேலுசுவாய் அவர்களை வணங்கி, வந்துள்ள அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் பேசுகின்ற தலைப்பு எனது அனுபவத்தில் வாஸ்து சாஸ்திரம். அனைவருக்கும் வணக்கம். சார், வாஸ்து என்பது வேறு, மனையடி என்பது வேறுங்க. அதை நான் ஞாபகத்தை வச்சுங்க. மனையடி என்னன்னா நான் அளவு வச்சு பார்க்கறது. வாஸ்து என்பது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை வைத்து கொள்வது. நம்ம இடவங்க போகணும். சார், ஒரு இடத்த வாங்கணும். நல்ல இடமா பார்த்து வாங்க வேண்டும். இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே பாகைமணியை வைத்து திசை காட்டு கரையை வைத்து தான் இடம் வாங்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். வாஸ்து ஆரம்பத்திலே இடம் வாங்கும்போது நல்ல முறையாக வாங்க வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு இடத்த வாங்கும்போது இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இப்போ தெற்கால சைடு ரோடு இருக்குங்க. தெற்கால ரோடு இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு நம்ம தெற்கை பார்த்து வீடு அமைக்கணும்னா தப்பாக போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த அடிமனையை திசை காட்டும் கருவிக்கு இருக்குதான்னு பார்த்து வாங்கணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லா செரிக்கும். சரிங்க, திசை காட்டுக்கு கருவிக்கு முன்னாடியே பார்த்து வாங்கிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பூஜை போடணும். இடத்துக்கு பூஜை போடும்போது என்ன பண்ணணும், வடகிழக்கு சனி மூலையில் தான் பூஜை போடணும். சில பேர் இந்த மூலையில் போட்டுருவாங்க, நைருங்க போடக்கூடாதுங்க. ஏன்னா டிகிரி பூமி 23 டிகிரி வடகிழக்கு பகுதி நோக்கி சரிஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், வடக்கு கிழக்கு பள்ளம், தெற்கு மேற்கு உயரமாக இருக்குதுன்னு இயற்கையை நமக்கு சொல்லுது. அப்போ என்ன பண்ண, இயற்கையை அனுசரித்து நம்ம இடத்த வாங்கணும். அப்போ சனி மூலையில் பூஜை போடணும். பூஜை போடும்போது நான் கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு சந்திராஷ்டம் நட்சத்திரம் வரக்கூடாது. 2, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வதை மற்ற தீய நட்சத்திரம் வரக்கூடாது. அன்னைக்கு பார்த்து பூஜை போட வேண்டும். சில பேர் வாசு நல்லதான் பூஜை போடணும்னு சொல்லுவாங்க, அது தவறு. வாசு நாளப்ப உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எதிர் நட்சத்திரம் நடந்து என்ன பண்ணுவீங்க, மைனஸ் நட்சத்திரம் நடந்து என்ன பண்ணுவீங்க, தப்பாயிரும். அப்போ என்ன பண்ணும், எந்த நாள்லையும் யோகம் நல்லா இருக்கணும். அமிர்த யோகம், சித்த யோகம் நல்லா இருந்தால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்ல நட்சத்திரம், தாரப்பழம் உள்ள நட்சத்திரம் பார்த்து அன்னைக்கு பூஜை போட வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், பிளான் நம்ம தயார் பண்ணணும். எப்படி தயார் பண்ணணும், வருமானத்துக்கு ஏற்ற போய் தயார் பண்ணணும். கடை வாங்கி காடு வாங்கலாம், கடை வாங்கி வீடு கட்டக்கூடாது. அப்போ கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் வருமானம் அதிகமாக இருந்தால் நம்ம கடை வாங்கி வீடு கட்டலாம். அது அப்போ என்ன பண்ண, கரெக்டாக பிளான் அமைக்கணும். பிளான் அமைக்கும் போது நீள அகலத்தை பார்த்து அமைக்கணும். நல்லா அளவு பார்த்து நீள அகலம் சரியாக இருக்கா பார்த்து அமைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ தான் மனையடியை பார்க்கணும். அளவு சரியாக இருக்கணும், குழிக்கணக்கு சரியாக இருக்கணும். குழிக்கணக்கில் 2 முறை இருக்குது. ஒன்று 34க்கு 34, இது மண்டல வாஸ்து, இது பேர். இன்னொன்று 36க்கு 36 பரமசாகி வாஸ்து. இது பார்த்தீங்கன்னா இது கோயிலுக்கு கட்டின, இது வீட்டு கட்டின.
34 34 அங்குலம், 34 அங்குலம் இன்ட்டு 34 அங்குலம். இது வந்து 1156 சதுர அங்குலம் வரும். இது என்ன பண்ணு, ஒரு அடிக்கு 12 அங்குலம். அப்ப 12 இன்ட்டு 12 147 வகுக்கணும். வகுத்தா நமக்கு 8.03 வரும். இது ஒரு குழி. இது 34 அங்குலத்துக்கு. இதான் சிதம்பர கோல். இதை வச்சு வீடு அமைக்கணும். இது வந்து மனிதருக்காக அமைச்சிக்கணும் இந்த வீட்டை. இன்னொன்று 36க்கு இது வந்து 36 30 40 கோயிலுக்காக அமைக்கணும். கோயில், பொது பில்டிங், ஹாஸ்டல் அமைக்கணும். 36 வந்து மனிதருக்காக அமைக்கணும். அது வந்து 1296 சதுரங்கள் வரும். வகுத்தல் 144 வகுத்தா உங்களுக்கு 9 வரும். அப்ப நீளத்தி அகலத்தின் பெருக்கி 9ஆல் வகுத்தா அது குழி கணக்கு. அது வீட்டுக்கு பயன்படுத்துறது. சில பேர்த்துக்கு குழி கணக்கிலே சந்தேகம் வருது. 34 30 அமைக்கிறதா இல்லை 36 36 அமைக்கிறதான்னு. அதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொன்னதுங்க. வீடு அமைச்சாச்சுங்க. இப்போ மனையடி பிரகாரம் குழி கணக்கு போட்டாச்சு. குழியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பொருத்தம் இருக்கும். 15 பொருத்தம் 18 பொருத்தம் இருக்கும். அதில் கர்ப்ப பொருத்தம் 1, வயது பொருத்தம், ஆதாய பொருத்தம், விரய பொருத்தம், ஞோனி பொருத்தம், இது மாதிரி 16 பொருத்தங்கள் இருக்கு. அதில் மெஜாரிட்டி எது நல்லா இருக்கு? நமக்கு கர்ப்ப பொருத்தம் நல்லா இருக்கணும். இல்லை பஸ் கர்ப்பம், யானை கர்ப்பம், சிங்க கர்ப்பம்னு இருக்கு, காடு கர்ப்பம், அதை பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது ஞோனி பொருத்தம், அது சரியா இருக்கணும். வயது பொருத்தம் சரியா இருக்கணும். அதுமாரி யோகம் அமையணும். இதுமாரி 16 பொருத்தத்தில் ஒரு 10 பொருத்தம் மெஜாரிட்டியா இருக்கணும். இது வந்து குழி கணக்கு. இப்போ வீடு அமைச்சாச்சு, பிளான் ரெடி பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இப்போதாங்க அமைக்கணும். பஞ்சபூத வாஸ்துக்கு வந்துடணுங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். மற்ற எல்லாம் மாறும். இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதம் எப்பயும் மாறாது. இப்போ என்ன பண்ண? திசைகள் போட்டுணும். கிழக்கு சூரியன் சுக்கிரன், மேற்கு சனி பகவான், வடக்கு குரு, வடமேற்கு கேது பகவான், வடகிழக்கு புதன், தென்கிழக்கு சந்திரன், தெற்கு செவ்வாய், தென்மேற்கு ராகு. இது நம்ம ஜாதகப்படி என்ன பண்ணுவோம்? திசைகளை போட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? இதில் நீர், நீர்னா இந்த இடம் வடகிழக்கு பகுதி நீர், நிலம் தென்மேற்கு பகுதி நிலம், நெருப்பு அக்னிமுலை தென்கிழக்கு, காற்று வடமேற்கு. கட்டு பில்டிங் கட்டிக்கிறோம். தென்மேற்கு மூலை அடிச்சு தான் கட்டணும். ஏன்னா நில இடம், நில ராசி, நிலம், இந்த இடம் நிலத்தன்மை பஞ்சபூதங்கள்ல. அப்ப என்ன பண்ண? மேற்கையும் தெற்கையும் இடம் குறைவா போட்டு வீடு அமைக்க வேண்டும். அப்ப சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா இது நீர், இது நிலம், இது நெருப்பு, இது காற்று. ஆகாயம் எங்க இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம அடிமனைக்கும் இடையில உள்ள பகுதி தான் ஆகாயம். அப்ப ஆகாயம் இருக்கும் மாரி நம்ம வீடு கட்டிக்கணும். இப்ப என்ன பண்ணு? தெற்கால மேற்கால ஒரு குறைஞ்ச இடம் போடணும். இப்போ வந்து 60 அடின்னு வச்சுங்க. தெற்கு வடக்கு 60 அடி. அப்போ இங்கே 5 அடி போட்டு மேற்கால 5 அடி, தெற்கு ஒரு 5 அடி போட்டு தான் நம்ம வந்து வீடு அமைக்க வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? பூமி 23 டிகிரி சரிஞ்சிருக்கு வடகிழக்கு பகுதி நோக்கி. அப்போ வடக்கு கிழக்கும் பள்ளமாக இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கு வந்து நம்ம என்ன வெயிட் வைக்கக்கூடாது. இதுதான் சாஸ்திர வியாதி. அப்போ மேற்கால ஒரு 5 அடி, தெற்கால 5 அடி, வடகால வந்து இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுறணும், கிழக்கையும் ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு காற்றோட்ட வசதி அதிகமாக இருக்கும், நம்ம நல்லா இருக்கலாம்.
இதாங்க வாஸ்து முறைப்படி வீடு கட்டுறது, வேறு ஒன்றுமே இல்லைங்க. தெற்கு மேற்கு அடைச்சி வீடு கட்டுறோம்னா வடகிழக்கு பகுதி நோக்கி பூமி 23 டிகிரி சரிஞ்சிருக்கு. அதனால தான் தெற்கு மேற்கு அடைச்சி வீடு கட்ட வேண்டும். தெற்கு மேற்கு குறைவான காலிட விட வேண்டும். இதாங்க சார், வேற ஒன்றும் இல்லை. சந்தேகம் இல்லை சார்? சில பேர் சிப்பி டங்கு தப்பாக கட்டின்னு நம்ம வருத்தப்படுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடக்கம் தெற்கும் பெண்கள் மனை, மேற்கும் கிழக்கும் ஆண்கள் மனை. அப்போ சிப்பி டங்கு கட்டணும்னா சென்டர் பாயிண்ட் மொத்தம் இது 60 அடின்னு வச்சுங்க, 90 அடியை வச்சுங்க, இது 90 வச்சுங்க. இந்த 90 அடியை 9 பிரிக்கணும். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு கேது சனி அப்படின்னு. அப்போ வந்து 9 பாகம் பிரிக்கணுங்க. சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 2.5, இங்கிட்ட 2.5 மடங்கு, இங்கே 2.5 மடங்கு போயிருங்க. இந்த 2.5 மடங்கு பார்த்தீங்கன்னா 2.5 மடங்குனா இங்கிட்ட 2.5 மடங்கு, 2 மடங்கு 2 மடங்கு 4 பாகம் போச்சு. நடுவில் 5 பாகங்க சரியான வடக்கு. இது பார்த்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு பார்த்தீங்கன்னா சரியான வடமேற்கு மூலை. இது இது வடக்கு ஈசானிய மூலை. எப்போதும் அப்படி தாங்க பிரிக்கணும். இந்த வடக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு டோட்டலாக வடக்கு கிடையாதுங்க. இதை வந்து 9 பிரித்து இங்கிட்ட 2 பாகம் வடமேற்கு மூலை, இது வடக்கு ஈசானிய மூலை. நடுவில் 5 பாகம் தான் சரியான வடக்கு. அப்போ என்ன பண்ண, இங்கேருந்து பூமி 23 அடி சரிஞ்சு போகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வடக்காலையும் இந்த கிழக்காலையும் தான் பள்ளமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ண, வடக்கு சென்டராக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சிப்பிடம் கட்டணுங்க. அதுக்கப்புறம் கிழக்கால இங்கே தான் சிப்பிடம் கட்டணும், வேற எங்கேயுமே கட்டக்கூடாது. அப்போ வடக்கால சிப்பிடம் இருந்தால் நல்லா இருக்கும், கிழக்கு இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ தெற்கால சிப்பிடம் இருக்கு, அப்போ வந்து பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். இங்கே எங்கே இருந்தாலும் குழியோ தண்ணி தொட்டியோ நீரோ செப்பிட்டங்கோ ஆழ்குழாய் கிணறோ எது இருந்தாலும் பாதிக்கப்படும். ஐயா சொன்னது மாரி வாசூரில் கண்ட புதுமீன் கேட்டாருங்க, அதுவும் அனுபவத்தில். அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கால சைடு செப்டி டேங்கு இருக்கிற பெண்கள் ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன், அதுமாரி ஆழ்குழாய் கிணறு போர் பெண்கள் இறந்து விட்டார்கள். அதுமாரி தென்மேற்கு மூலையில் ஆண்கள் வீட்டு எஜமான்கள் ஆப்ரேஷன் ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேயே எனக்கு கண்ட உண்மை. அதுமாரி மேற்காலை பார்த்தா ஆண்கள் பாதிக்கும். மேற்காலையும் குழி இருக்கக்கூடாது, தெற்காலையும் குழி இருக்கக்கூடாது, இந்த மூலையும் குழி இருக்கக்கூடாது. வடக்கால கிழக்கால தான் குழியே செப்பி டேங்கு தண்ணி தொட்டி எல்லா தொட்டியும் இருக்க வேண்டியங்க. இதாங்க பாயிண்ட். அது என்ன காரணம்னா பூமி வந்து 23 டிகிரி சரிஞ்சிருக்கு, அதனால தான் இது. அதுமாதிரி சரியான வடக்கு சென்டர் பாயிண்ட்டு, சரியான சென்டர் பாயிண்ட்டு நேராக ஒரு கோடை போட்ட வேண்டியதாங்க. போட்டு போர் போடுறோம், ஒன்று இங்கே போடணும், இந்த இடத்துல போடணும். போர் கூட வந்து ஈசானி மூலையில் போய் மூலையில் அடைக்கக்கூடாதுங்க. சில பேர் ஈசானி மூலையில் போர் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஈசானி மூலையிலோட போர் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் போடணும். இப்போ பில்டிங் கட்டிவிட்டோம் தென்மேற்கு மூலையில், அப்போ கட்டிடத்தோட சனி மூலை பில்டிங் அடிமனை சனி மூலை ரெண்டையும் கோடு போடணும். கோடு போட்டு இதுக்குள்ளே தான் நூலை பிடிச்சி இதுக்குள்ளே தான் டேங்கு தண்ணி தொட்டி எல்லாம் கிட்ட வரணும். சந்தேகம் சார். தெருக்குத்து பார்வை தீய பலன்கள் நன்மை பலன்கள். இந்த இடத்துல சார் மொத்த இடம் இருக்குது, இதை வந்து 4 பிரிக்கணும். இது 100 அடிங்க, இங்கே 50, இங்கே 50 அடி, இங்கே 100 அடி மேற்கால, இது 50, இது 50, இது வடக்கு,
இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இங்கே ஒரு 50 அடி, இங்கே ஒரு 50 அடி, 50 அடி, 50 அடி. இதில் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு பிளாட் இருக்குது. அடிமனை பிளாட் சொல்லி வீட்டுக்கு சொல்லுங்க. வடக்கு பார்த்து பிளாட் இருக்குது. அப்போ வந்து ரோடு இந்த கிழக்கு ஈசானிய மூலையில் குத்துதுன்னு வச்சுங்க, அது சிறப்பாக இருக்கும். பெண்கள் நன்றாக இருப்பார்கள். இதில் குத்துன்னு வச்சுங்க, ஒரு தெரு குத்து ரொம்ப மோசமாயிருங்க. அது உச்சமான பகுதி இந்த பகுதி தான். வடக்கு பார்த்து பில்டிங்கு சென்டர் பிரிச்சுக்க வேண்டியது. சென்டருக்கு இங்கிட்ட உச்சமான பகுதி. அப்போ ரோடு குத்துனா சிறப்பாக இருக்கும். இங்கே குத்துச்சுன்னா மைனஸாக போயிடும். இது வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு. இதே மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு இது மைனஸ். இந்த சைடு மேற்கு பார்த்து பார்த்தீங்கன்னா தெற்கால சைடு மைனஸ். இங்கே தெருக்குத்து குத்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆண்கள் நன்றாக இருப்பார்கள், பணம் செல்வம் பெற்று இருப்பார்கள். இங்கே குத்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் தான். இது மேற்கு பார்த்து பிளாட்டுக்கு. கிழக்க பார்த்து பிளாட் கட்டுது தெரு இங்கே குத்துது, இது ப்ளஸ். இங்கே குத்துனா இது மைனஸ். இங்கிட்டு கிழக்கு அக்னிமுள்ள குத்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன், தீ பிடிக்கும், எல்லா வேலையும் நடக்கும். அது தெற்கு பார்த்து இங்கே குத்தணும், கிழக்கால சைடு சிறப்பாக இருக்கும். தெருக்குத்துலேயே பார்த்து சில பேர் பயப்படுவாங்க எல்லாமே, தெரு குத்துருச்சு. சரி, தெரு குத்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இது மைனஸான இடம். இதில் தெரு குத்துதுன்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்ம இடத்துல இந்த ரோடு என்ன அகலமோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலப்பிழகு செவருன்னு கட்டணும். இந்த இடத்துல தெரு குத்துது, இந்த இடத்துல இது மைனஸான இடம் தான். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல சுவருன்னு ஆலப்பிழக்கில் கட்டினா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பி போயிடும் எல்லாமே. அதே மாரி தான் எல்லாத்துக்குமே. தெருக்கூத்துன்னு பயப்படாதீங்க. தெருக்கூத்துக்கு நேராக தெருவோட அகலம் என்ன அகலம் இருக்கோ அதுக்கு அந்த அகலத்தில் நம்ம பில்டிங் ஒட்டினா அப்படியே ஒரு அரகல் சுவர் 7 அடி உயரத்துக்கு கட்டினீங்கன்னா அதில் அடிபட்டு போயிடும். இப்போ படிக்கட்டு எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் சார். படிக்கட்டு வந்து என்றைக்குமே இது வடக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. படிக்கட்டுனா நம்ம கிரக பாதையில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அர்த்தம். சில பேர் உள்ளே படிக்கட்டு வச்சுருவாங்க. உள்ளே வந்து சனி பகவான் படிக்கட்டு உள்ளே வச்சா, உள்ளே படிக்கட்டை வச்சா வெளியே ஒரு படிக்கட்டை வைக்கணும். சில வெளியே படிக்கட்டு இல்லாமல் இருக்கும். உள்ளே முட்டு இருந்ததுன்னா அந்த வீட்டில் வாசு அடிபட்டு போயிடும், வாசு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து வடக்கு பார்த்து பில்டிங், அப்போ என்ன பண்ணணும், இங்கே தான் படி ஏறிங்க வரணும். வடக்கு பார்த்த கட்டிடத்திற்கு இந்த வாயு மூலையில் மடகு படிக்கிட்டு தான் போகணும். கிழக்கு இருந்து மேற்கமாக ஏற வேண்டும். இதுக்கு நேராக என்ன பண்ணணும், கொண்டாந்துடணும். வடக்கு பார்த்த கட்டிடத்திற்கு கிழக்கு இருந்து மேற்கமாக ஏறி அப்படி திரும்பி இந்த பால்கனியில் வந்துடணும். இந்த படிக்கட்டு என்ன அகலம் இழுக்கிறோமோ அது அகலத்துக்கு நம்ம வந்து போட்டிக்காக போடணும். ஒன்று அதுமாதிரி கிழக்கு பார்த்து கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு அக்னி மூலையில் படிக்கட்டு கட்டணும். அப்போ இது நேர் பண்ணணும் எல்லாமே. ஸோ கட்டாகக்கூடாது. அதுமாதிரி தெற்கு பார்த்து கட்டுறதுக்கு பார்த்து இந்த இடத்துல வரணும் படிக்கட்டு. அப்போ நேர் பண்ணுது, இது கட்டாகக்கூடாது. மேற்கு பார்த்து பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல படிக்கட்டு வரும். இதாங்க படிக்கட்டு சிறப்பாக அமைக்கணும். சில பேர் ஆனால் சனி மூலையில் கிழக்கு ஈசானி மூலையிலும் வடக்கு ஈசானி மூலையிலும் படிக்கட்டு வைக்கக்கூடாது. வச்சா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். வேற என்ன சந்தேகம் கேளுங்க சார். சார் புரியுதுங்களா? ஏதாச்சும் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒன்று நீ கேட்டால் தானே தெரியும். தானே எனக்கு இப்போ
இப்போ ஒரு கடை கட்டியாச்சு. இப்போ கடையில் சில பேர் வந்து கல்லாப்பட்டி வைக்க தெரியாமல் தடுமாறுறாங்க. எப்படி வைக்கணும்? இப்போ வடக்கு பார்த்த கடை, ரோலிங் ஷட்டரு உச்சத்தில் வச்சிடணும். வடக்கு பார்த்து கடை, ரோலிங் ஷட்டர் உச்சத்தில் வைக்கணும் கிழக்கு உசேனியத்தில். அப்போ கல்லாப்பட்டியை இந்த தென்மேற்கு மூலையில் போடலாம், இல்லைன்னா வடமேற்கு மூலையில் போடலாம். வடமேற்கு மூலையில் போட்டு கிழக்கு பார்த்து உட்காரணும். கிழக்கு பார்த்தா உட்காரணும். வடக்கு பார்த்த கடைக்கு இந்த வாயு மூலையில் கல்லாப்பட்டியை போட்டு கிழக்கு பார்த்து உட்காரணும். போடும்போது பார்த்தீங்கன்னா கல்லாப்பட்டி என்ன பண்ணுவோம், நம்ம மேற்குமா திறப்போம். அப்படி திறக்கக்கூடாது. ஒன்று இங்கே ஒரு கல்லாப்பட்டி போடணும், இதை வடக்கமா திறக்கணும். இதாங்க ஒரிஜினல் வாஸ்து. சரி, முடிஞ்சிருச்சு. அடுத்து கிழக்கு பார்த்த கடைக்கு இந்த அக்னி மூலையில் போடணும். அக்னி மூலையில் வடக்கு பார்த்து உட்காரணும். வடக்கு பார்த்து உட்காரும்போது கல்லாப்பட்டியை தெற்கு பார்த்து நம்ம இழுப்போம். அப்படி இழுக்கக்கூடாது. உடனே மேற்கால கல்லாப்பட்டி ஒன்று போடணும், கிழக்கு பார்த்து இழுக்கணும். ஏன்னா வடக்கு கிழக்கு சிறப்பு, தெற்கு மேற்கு மைனஸ். அதுக்காக சொல்ல வரேங்க. தெற்கு யமன் திசை, மேற்கு சனி பகவான் திசை. இப்போ தெற்கு பார்த்து கடை. அப்போ என்ன பண்ண, இந்த வாயு மூலை நைரு மூலையில் தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்து உட்காரணும். கிழக்கு பார்த்து உட்காரும்போது தெற்கால கல்லாப்பட்டி ஒன்று போடணும். அப்போ வடக்கமாக இழுப்போம் குபேர திசையை பார்த்து. இப்போ மேற்கு பார்த்து கடை, சட்டர் ரவுலிங் சட்டுங்க வச்சுக்கணும் உச்சத்தில். அதே மாரி தான் தென்மேற்கு மூலை வடக்கு பார்த்து உட்காரணும். வடக்கு பார்த்து உட்கார்ந்தா கல்லாப்பட்டியை தெற்கு பார்த்து இழுப்பான். அப்போ தெற்கு எம்மன் திசை. அப்போ மேற்கால கல்லாப்பட்டின்னு வைக்கணும், கிழக்கு பார்த்து இழுக்க வேண்டும். இதாங்க. வேறு மனையடியில் நிறையா இருக்குதுங்க, சந்தேகமான கேளுங்க. சொன்னால் ஒரு வருஷம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இது சின்ன பாயிண்ட், அவ்வளோதான். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்கள் நன்றி. நவசக்தி ஜோதிட குழு மென்மேலும் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். சிவகுமார் தொட்டியம் 90 95 173 66 1. நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாஸ்துவில் எனது அனுபவம் என்ற தன்மையில் தொட்டியம் சிவா ஐயா அவர்கள் வந்து குழிக்கணக்கு முதல் கொண்டு ஒரு வீட்டிற்கு தெருக்குத்து எப்படி இருந்தால் தெருக்குத்து நல்லது, எப்படி இருந்தால் தெருக்குத்து கெட்டது, உச்ச நீச்சம், அதே போல் வந்து மனையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், குழிக்கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிற தன்மையிலிருந்து ஒரு வீட்டுக்கு எப்படி வாசப்படி வைக்கணும், கடைக்கு சட்டை எப்படி வைக்கணும், அதே போல் வந்து அந்த போடக்கூடிய அந்த கடையில் போடக்கூடிய அந்த பொருள் வைக்கும் பணம் வைக்கும் இடம், பொருள் வைக்கும் இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விலாவரியாக சொல்லியிருந்தார். பின்வரும் காலங்களில் வாஸ்துவை ஒரு பாடமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அவரை இன்னும் மேலும் நல்லா பயன்படுத்திக்குவோம். அவரை சிறப்பாக வந்து போர்டில் வந்து நிறைய விளக்கங்களை சொல்லியிருந்தார். ஆனால் அதே வேகமாக கொஞ்சம் போயிட்டு இருந்தார். கொஞ்சம் நிதானமாக ஒரு உதாரணத்தோடு சொன்னால் மக்களுக்கு புரியறதுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வீட்டில் இந்த வாஸ்து அமைப்பு இருந்தது, இதனால் அந்த குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனை இருந்தது, அதே போல் இந்த வீட்டுக்கு வாஸ்துனுடைய நிலைமை இப்படி இருந்தது, அவங்க தொழிலில் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, வீடு கட்டுறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணமாக 2 உதாரணமாக சொல்லியிருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கோம். பின்வரும் காலங்களில் அவரை நம்ம பயன்படுத்திக்குவோம் என்று கூறி அவருக்கு சேலம் ஸ்ரீராம் ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.